Welcome to my channel. All updates for you. First time channel வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அண்ணாமலை யுனிவர்சிட்டி DDE பத்தின அப்டேட் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு, யூஜி ரிசல்ட் வந்துச்சு, நாங்கள் வந்து பிஜி ஜாயின் பண்ண முடியுமா, நான் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியுமா, லா கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் அண்ணாமலை யுனிவர்சிட்டி DDEல க்ளோஸ் பண்ணல. நிறைய யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து இன்னும் ரிசல்ட் வராமல் இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து அட்மிஷன் வந்து இன்னும் நிறைய யூனிவர்சிட்டியில் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் ஆல்ரெடி வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். சிலர் வந்து அகைன் வந்து சொல்லுங்கன்னு கேட்டிங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக வந்து எப்படி வந்து யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக சென்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி சென்டர்ஸ் தமிழ்நாடு, ஸ்டடி சென்டர்ஸ் அதர் ஸ்டேட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு ஸ்டடி சென்டர் தமிழ்நாடு வந்து கிளிக் பண்ணி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து எங்கே ஸ்டடி சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கே தான் வந்து போய் உங்களோட அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸில் வந்து நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யூஜியா இல்லை பிஜியா, பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸா, இல்லை நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் வந்து அங்கே இருக்கான்னு பார்க்கணுன்னா சர்ச்சில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து இப்போ பாட்டனின்னா அதோட கோட் பார்த்தீங்கன்னா 168. ஸோ மீடியம் வந்து இங்கிலீஷ் இருக்கா, தமிழ் இருக்கா, என்ன இருக்குது, டியூரேஷன் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சில கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் பிகாம் அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போத்துன்னு இருக்குது. ஸோ தமிழ்லேயும் நீங்கள் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் அட்மிஷன் போட போங்க. நெக்ஸ்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் 2021 2022 இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் ஹியரை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேட்டர்ன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி DDEல பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேட்டர்னும் இருக்குது, நியூவாக செமஸ்டர் பேட்டர்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அது ஆனுவல் பேட்டர்னில் இருக்கா இல்லை செமஸ்டர் பேட்டர்னில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்காக நான் தனி வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து எந்தெந்த கோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது. ஸோ அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கேட்டகரின்னு கேட்பாங்க. ஸோ யூஜி பிஜி எல்லாமே இருக்கும், டிப்ளமோன்னு. ஸோ இப்போ நான் யூஜியை கிளிக் பண்ணுறேன். ப்ரோக்ராம் கோடு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோக்ராமோ இப்போ நான் வந்து லைப்ரரி சயின்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க, அடுத்து இமெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் ஸ்டடி சென்டர்னு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன ஸ்டடி சென்டர் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், அட்ரஸ் 1 2 இந்த மாதிரி உங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின் எல்லாம் போட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுங்க. கண்டினியூ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து பின்னாடி வந்து தேவைப்படும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். உங்களோட ப்ரோக்ராம் கோடு, ப்ரோக்ராம் நேம், அப்ளிகேஷன் ஃபீஸு, உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் எல்லாமே இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பே பண்ணிட்டா வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் நியர்பை ஸ்டடி சென்டருக்கு போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டிட்டு நீங்கள் வந்து அதை அகைன் வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஜெராக்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் பிஜி முடிக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து யூஜி முடிக்கிறீங்கன்னா யூஜியோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ப்ரூஃப், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க, ஐடி ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ போட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணும். உங்கள் நியர்பையில் என்ன ஸ்டடி சென்டர் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பே ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதில் வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேமெண்ட் பேஜ் காட்டும். நீங்கள் வந்து ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் கேட்வே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்து பே பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான்
ஃப்ரெண்ட்ஸ், அட்மிஷன் போடுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் நான் ஸ்டடி சென்டர்லேயே போய் அட்மிஷன் போட்டுக்கிறனாலும் நீங்கள் அங்கேயே போய் போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்திருக்காது, மார்க் ஷீட் வந்திருக்காது, ஆன்லைனில் ரிசல்ட் வந்த காப்பி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையே வந்து ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை பிரிண்ட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ப்ரூஃபாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அட்மிஷன் வந்து 31 வரை ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம். ஸோ ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.